ஆச்சு? என்னாச்சுன்னு தெரியலையம்மா. நீ இங்கே உட்காரு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். இன்ஜின்ல ஏதோ ப்ராப்ளம் மாதிரி இருக்கு துளசி. என்னன்னா இது, இப்படி கோயிலுக்கு போற நேரத்துல இப்படி அபசகுனமா? கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துருக்கலாம்ல. வண்டி இப்படி இடையில நிக்கும்னு எனக்கு எப்படிமா தெரியும்? நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ வெயிட் பண்ணு. நான் ஏதாவது மெக்கானிக்கு ஃபோன் பண்றேன். இங்க உங்களுக்கு எந்த மெக்கானிக்க தெரியும்? எங்க இருந்தா என்னமா, கூகுள் பண்ணா தெரிஞ்சிட போகுது. இதெல்லாம் ஒரு விஷயமா? இனிமே எப்போ மெக்கானிக் வந்து எப்போ இன்ஜினை சரி பண்ணி நம்ம கிளம்புறது? நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத துளசி, மேஜர் ப்ராப்ளம்லாம் அது இருக்காது. மெக்கானிக் வந்த உடனே வண்டி டக்குன்னு சரியாயிடும். ஆமா, ஒரு நம்பர் இருக்கு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். இரு. ஹலோ ஹலோ சார், நாங்க இங்க ராஜா நகர்ல இருந்து அடிக்கிறோம். எங்க கார் வந்து இங்க பிரேக் டவுன் ஆயிடுச்சு சார். உங்களால வந்து கொஞ்சம் பார்க்க முடியுமா ப்ளீஸ்? சார் ஓகே சார், நீங்க வாங்க வாங்க, நாங்க இங்கே வெயிட் பண்றோம். சார் சார் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க சார். வரேன். ஓகே தேங்க்யூ. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்களாம். நம்ம கிளம்பும் போது விஸ்வா இல்லாதப்பவே தெரியும் இப்படி ஏதாவது ஒரு தடங்கல் வரும்னு. எனக்கு என்னமோ விஸ்வா இல்லாம நம்ம கிளம்புறதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதோன்னு தோணுது. தோணும் தோணும். விஸ்வா தான் எல்லாமே நினைச்சா இப்படிதான் தோணும். இங்க பார், நீ கவலைப்படாத துளசி, மெக்கானிக் வந்த உடனே டக்குன்னு கிளம்ப போறோம். ஏய், நீ யாருக்கு கால் பண்ற? விஸ்வாக்கு தானா? எத்தனை தடவை போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறானா? மா, அவ ஆபீஸ்ல பிஸியா இருப்பாமா. அப்படி என்னதான் போன் கூட அட்டெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு பிஸியோ? ச்சே. ஏய், சரி சரி, அடிக்கடி போன் பண்ணாத. அவன் உனக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறானா என்னமா? ஆமா, என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறான்? அப்படியே முன்னாடி வர போறானாக்கும். நீங்க வேற சும்மா இருங்கண்ணா. என்னன்னா, நான் இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல, மெக்கானிக் வந்துட்டாப்ல, அதான். எப்படி சர்ப்ரைஸா? நேர்லயே வந்துட்டாடா. அது இவன் தான் நான் போன் பண்ண மெக்கானிக். இன்னொன்னு, ஹேய், சாதா மெக்கானிக் இல்ல, காதல் மெக்கானிக். எப்படி சும்மா ஒரிஜினலா வரல, சிங்க குட்டியே. என்ன போடுற சாங்க?
என்னாச்சு சார்? கார்லலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ப்ரோ. அப்புறம் வேற என்ன பிரச்சனை? எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? உன்னை பார்க்காம போறோன்னு இங்க ஒரு ஆளு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதான் வண்டி ஆட்டோமேட்டிக்கா நின்றுச்சு. ஆட்டோமேட்டிக்கா உங்க நம்பருக்கு காலும் வந்துருச்சு. ஏன் துளசி, என்ன பார்க்காம போறோன்னு ஃபீல் பண்ணியா? இல்ல. என்ன ப்ரோ இல்லங்கறாங்க? ஹலோ ப்ரோ, இதுக்கப்புறம் இது உங்க பிரச்சனை. உங்க செல்ல சண்டைக்குள்ளலாம் நான் உள்ள வர முடியாதுப்பா. ஹலோ, பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. நீ ஃபீல் பண்ணியா இல்லையா? போய் நான் சொல்றேனா இல்ல நீ சொல்றியா? நானா? நான் என்ன போய் சொன்னேன்? ஆபீஸ் வேலையா வெளியே போறேன்னு சொன்னது போய் இல்லையா? சேச்சா, பொய்யெல்லாம் சொல்லல. அப்பா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு தான் வந்தேன். என்ன என்ன உண்மையை சொன்ன? அது வந்து இந்த மாதிரிப்பா, நானும் துளசி கூட குலதெய்வம் கோயிலுக்கு போறேன். அது சர்ப்ரைஸா இருக்கட்டும். துளசி கேட்டா நான் ஆபீஸ் வேலையா வெளியே போயிட்டேன்னு சொல்லுங்கன்னு உண்மைய சொல்லிட்டு தான் போனேன். நம்பலையா? இரு. ஹலோ அப்பா. சொல்லு விஸ்வா, உன் ஃபோன் கால்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கடா இருக்க? துளசியை பார்த்துட்டியா? பார்த்துட்டேன்ப்பா, 2 பேரும் ஒன்னாதான் இருக்கும். ஒரு நிமிஷம்ப்பா, துளசி உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? கொடுக்குறேன், நீங்களே பேசுங்க. கொடு. என்ன மாமா, நீங்களும் சொல்லாம இப்படி மறைச்சிட்டீங்கல்ல? அப்படியெல்லாம் இல்ல துளசி. விஸ்வா உன் கூட குலதெய்வம் கோயிலுக்கு வர்றது பைரவிக்கு தெரியக்கூடாது. அதனால தான் நான் சொல்லல. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தா சர்ப்ரைஸா இருக்கட்டும், சொல்லக்கூடாதுன்னு விஸ்வா சொல்லிட்டாமா. என்னது, விஸ்வா மாமா துளசி கூட இருக்காரா? அப்போ ஆபீஸ் வேலையா அவர் வெளியில போகலையா? விஸ்வா சொன்னப்ப கூட நான் நம்பல மாமா. நீங்க என்கிட்ட போய் சொல்ல மாட்டீங்க, இதுல உங்க பங்கே இருக்காதுன்னு நினைச்சேன். பிள்ளைங்களோட சந்தோஷத்துல பெத்தவங்களுக்கு எப்படிமா பங்கு இல்லாம போகும்? ஆனா நீயும் விஸ்வாவும் சேர்ந்து போறத பைரவி ஏத்துக்கிட்டா எதையுமே மறைக்க வேண்டியதில்லை. ஆனா அவ உன்னை ஏத்துக்க மாட்டேங்கிறாளமா. ஒருவேளை குலதெய்வம் கோயில்ல நீ பரிகாரத்தை முடிச்சா ஏத்துப்பான்னு நம்புறேன். பாப்போம். கவலைப்படாதீங்க மாமா, ஒரு நாள் கண்டிப்பா அத்தை என்னை ஏத்துப்பாங்க. கண்டிப்பாமா. சரி துளசி, நீயும் விஸ்வாவும் சந்தோஷமா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உனக்கும் விஸ்வாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கங்க.
மாமா. அப்புறம் மறக்காம தாலிய கோயில் உண்டியல்ல போட்டுருங்க. அப்படி தாலிய உண்டியல்ல போட்டீங்கன்னா லக்ஷ்மி கட்டாயிடுவா, பைரவியோட வேண்டுதலும் பலிக்காது. அப்புறம் உனக்கும் விஸ்வாவுக்கும் ஆல்மோஸ்ட் கல்யாணம் நடந்த மாதிரி. ஓகே, சோ கேர்ஃபுல்லா போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு பத்திரமா வீட்டுக்கு வாங்க. வீட்டுக்குள்ள வரும்போது நீ மாயக்கண்ணனோட வா, விஸ்வாவை கொஞ்சம் லேட்டா வர சொல்லு. ஓகே? சரிங்க மாமா. ஓகே துளசி, பத்திரமா போயிட்டு வாங்க. பாய்மா. விஸ்வா மாமா கூட இருக்கிற தைரியத்துல பத்திரமா போயிட்டு வான்னு சொல்றீங்களா? பாப்போம் அவ எப்படி பத்திரமா போயிட்டு வரான்னு. இப்போ என் மேல இருக்கிற கோவம் போயிடுச்சா? அப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போலாமா? போலாம். வா போலாம். விஸ்வா, பைக்லயா? ஆமா, பைக்ல தான். அப்போ மாயக்கண்ணன் மட்டும் தனியா கார்ல வருவாரா? வேண்டாம் வேண்டாம், நம்ம 3 பேரும் கார்லயே போலாம். ஐயோ சிஸ்டர், என்ன பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. நீங்க 2 பேரும் பைக்ல ஜாலியா ரொமான்டிக்கா போங்க. நான் வர வேண்டிய நேரத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்துடுறேன். ஓகே, கேரி ஆன், போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன, போலாம்ல? போலாம். வா. சீக்கிரமா பின்னாடி இறுக்கமா கட்டி பிடிச்சு உட்காரு துளசி. அப்புறம் அப்புறம் என்ன, வேட்டையாடு விளையாடு படத்துல வரா மாதிரி பார்த்த முதல் நாளேன்னு பாட்டு பேக்ரவுண்ட்ல ஓடும். நீங்க அப்படியே ஜாலியா போக வேண்டியதான். என்ன விஸ்வா? அதேதான். என்ன இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு துளசி? சீக்கிரம் வண்டியில ஏறு.
இவதான் துளசி, சென்னையில இருந்து. இவதான் நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்கா. என் தங்கச்சி லக்ஷ்மிக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காளாம். என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னா இவள நம்ம ஊரு எல்லையில வச்சு தூக்கணும். தூக்கிடுங்க. சரிக்கா, நாங்க பாத்துக்கிறோம். ம். சொல்லு லட்சுமி. அக்கா, நம்ம பிளானிங்ல ஒரு சின்ன சேஞ்சா? ஆமாக்கா. அந்த துளசி மட்டும் தனியா வரல. அதான் தெரியுமே, கூட ஏதோ கான்ஸ்டபிள் வரான்னு சொன்னல. விடு, அவனையும் சின்ன பாத்துப்பான். ஐயோ, துளசி கூட வரது அவன் இல்லக்கா, விஸ்வா மாமா. என்னது, நம்ம விஸ்வாவா? ஆமாக்கா. நீங்க பாட்டுக்கு அந்த மாய கண்ணன்னு நினைச்சு விஸ்வா மாமாவை எதுவும் பண்ணிடாதீங்க. நல்ல வேளை முன்னாடியே போன் பண்ணி சொன்னேன். நானா இருந்தா விஸ்வாவை அடையாளம் கண்டுப்பேன். தூக்க போறது நம்ம ஆளுங்க, தெரியாம தூக்கிருப்பானுங்க. அதுக்காக தான்க்கா இப்ப உடனே போன் பண்ணி உங்ககிட்ட சொன்னேன். அது மட்டும் இல்ல, இப்போ நானும் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கேன். என்ன சொல்ற லட்சுமி, நீங்க வரியா? ஆமாக்கா, நானும் வரேன். ஏன்னா தாலிய நான் தானே கோயில்ல போடணும். ஆமா, அதனாலதான்க்கா நான் வரதுக்குள்ள மாமாக்கு தெரியாம அந்த துளசிய மட்டும் தனியா தூக்கி உங்க ஆளுங்க கஸ்டடியில வச்சு தாலிய வாங்கிடுங்க. சரி லட்சுமி, நான் நம்ம ஆளுங்க கிட்ட சொல்லிடுறேன். நீ விஸ்வா போட்டோவை எனக்கு அனுப்பு. சரிக்கா, தோ உடனே அனுப்பிடுறேன். துளசி, நான் லக்ஷ்மிடி, கனகலக்ஷ்மி. என்னைய ஏமாத்திட்டு நீயும் மாமாவும் கோயிலுக்கு போறீங்களா? விட மாட்டேன்டி, நானும் விட மாட்டேன், என் அக்கா ருத்ராவும் விட மாட்டா. நீ கொண்டு போற தாலிய என் கையால தான் கோவில் உண்டியல்ல நான் போட போறேன். அதுக்கப்புறம் நானும் மாமா வந்தா கல்யாணம் பண்ணிப்போம். நடக்க போறது இதுதான். இது தெரியாம மாமா கூட போறல்ல, போடி போ, பின்னாடியே வரேன்.